விவசாய பொருட்களுக்கு சரியான விலை. அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம், உயர்தர மருத்துவம், தரமான கல்வி என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/4/2025 சித்திரை 11ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், குடும்பத்தில் அனுகூலம், பெரிய இடத்தில் சந்திப்பு, தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கல் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று அனுகூலம் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்த தேவையில்லாத பதட்டம், சிக்கல் டக்கென்று தீர்வது, எதிர்பார்க்காத நபர்களை சந்திப்பது, மேலதிகாரிகளுடைய அனுகூலம் பெறுவது, மனமிட்டு பேசக்கூடிய நண்பர்களை பெறுவது, ஒன்றொன்றிலும் இன்று ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, புதிய நபர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது, தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, அண்டை அயலார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கக்கூடிய காலகட்டம் வருவதனால் எல்லா விதத்திலும் ஏற்றம். அதேபோல் பயணங்கள் அனுகூலம், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக கடைப்பிடிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் வெளியிடத்தில் டக்கென்று சுமூகமாகும். துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். பெற்றோர் பெரியோர் மூலியமாக நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதும், எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவதும், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், தெய்வ வழிபாடு, பயணங்கள் மேற்கொள்வதும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுவது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். குருமார்களின் ஆசீர்வாதம் மனதை நெகிழ்விக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
டக்கென்று நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நடப்பது, முன்னேற்றம், அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசி. விட்டக்குறை தொட்டக்குறை என்று மனதில் இருந்த பாரங்கள் குறையும். உறவினர்கள் சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, தெய்வ வழிபாடுகளுக்கு செல்வது, இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, பணத்தட்டுப்பாடு தீர்வது என்று எல்லா விதத்திலும் அனுகூலம், சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றம், நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காட்டக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை இன்று மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் டக்கென்று நினைத்தது கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எனவே மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்திலும் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது மீனத்திற்கு முக்கியம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.